morning, sir. Differential calculus. First, two things we have to know. என்ன அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இப்ப நம்ம மேல வந்து அட்மாஸ்பியர் வந்து ஒரு சின்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல அந்த ஏரியால கிட்டத்தட்ட 1.4 கிலோ வந்து ஏர் வந்து நம்மள ப்ரெஸ் பண்ணுது. இது வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகி வளர்ந்துட்டோம். சரி, எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல இவ்வளவு ஏர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இவ்வளவு ஹைட், அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் இல்ல 800 கிலோமீட்டர் வச்சு அதுல ஏரோடைய திக்னஸ் ஸ்மால் போர்ஷன்ல எவ்வளோ அப்படி இதை டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ திக்னஸ் டிஎக்ஸ்னு வச்சுப்பாங்க. இதை வந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டு இங்க பாட்டம் வந்து 0, மேல உள்ளது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to infinity அப்படின்னு போட்டு இந்த திக்னஸ் வந்து டிஎக்ஸ் இப்படி போட்டு கண்டுபிடிக்கிறது வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு பேரு. இன்டகிரேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது ஒரு டிஎக்ஸ், இது ஒரு டிஎக்ஸ், இது ஒரு டிஎக்ஸ், இந்த மாதிரி டிஎக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் இது மாதிரி போயிட்டு இன்ஃபினிட்டி வரல போறதுக்கு பதிலா இந்த மாதிரி 0 to infinity அப்படின்னு லிமிட் அப்ளை பண்ணி இன்டகிரேஷன் பண்ணா உங்களுக்கு அது ஃபுல் கிடைச்சிடும். சரி சார், வாட் இஸ் இன் பை டிஃபரன்சியேஷன்? டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்மளுக்கு அவ்வளவு தூரம் ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ ஹைட்டோடைய வேல்யூ நம்ம ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சின்ன பார்ட்ல எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிஃபரன்சியேஷன். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இன்டகிரேஷன் அப்படிங்கிறது சின்ன பார்ட் வச்சுட்டு ஒரு பெரிய லெவல் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிஃபரன்சியேஷன். இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய பார்ட்டை வச்சுட்டு ஒரு சின்ன பார்ட்டா பிரிச்சு கண்டுபிடிக்கிறது வந்து டிஃபரன்சியேஷன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது இல்ல. இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல let y be the function of x அப்படின்னு வச்சுக்கோங்க. y be the function of x இப்படிதான் சொல்லுவோம். y is equal to f of x அப்படின்னு சொல்லுவோம். if y be the function of x, இப்ப அடிஷனலா பண்றீங்க y plus del y அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணீங்க, f x plus del x அப்படின்னு போடுவோம். if the function is added, that is f of x plus del x அப்படின்னு போட்டீங்கன்னா இங்க y plus del y அப்படின்னு போடும். இப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க, y is equal to f of x plus f of del x போட்டுக்கலாமா, பிளஸ் சாரி மைனஸ் இந்த del y அந்த பக்கம் போயிடுவா, நீ del y தான் கண்டுபிடிக்கும். எப்படி போட்டுக்கலாம், del y is equal to f of x plus del x minus y அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா? del y is equal to f of x plus del x, இந்த மைனஸ் ஒய்க்கு பதிலா என்ன போட்டுப்பீங்க, f of x. ரெண்டு பக்கமும் இந்த del x ஆல டிவைட் பண்ணுங்க, del x del x. இதை என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா
இந்த del x இத del y by del x இது எப்படி எழுதிக்கலாம் del y by delta x போர்டு தெரியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க. இதை எப்படி எழுதிக்கலாம்னா del y by del x லிமிட் x tends to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ அளவுக்கு கம்மியா போலமோ அவ்வளோ அளவுக்கு அதோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டே போலான்னு அர்த்தம். இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக தான் அவங்க என்ன சொல்றாங்க எது மாதிரினா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் லிமிட் எக்ஸ் டெர்ம்ஸ் டு 0 இப்படி போடுறதுக்கு பதிலாக என்ன போடலாம் dy by dx இதுதான் டெரிவேஷன். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்ன போடுவோம் dy by dx அப்படின்னு போடுவோம். அந்த dy by dx கொண்டு வர்றதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, இப்போ இந்த dy by dxல இருந்தா இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இப்படி என்ன அர்த்தம்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x ன்னு அர்த்தம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கறத அப்படி நம்ம எழுதுவோம். இதை மட்டும் எழுதிக்கிங்க. இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நமக்கு தியரம்ஸ் ஃபார்முலாஸ்க்கு அடுத்தது இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்களா மூச்சுட்டு இருக்கீங்களாடா? 1 minute சார். பிசிக்ஸ்ல பேசிக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் பிசிக்ஸ்ல என்டர் ஆகலாம். ஓகே, இந்த டிஃபரன்சியேஷன்ல ஒரு சில தியரம்ஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். d by dx of any constant. இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது எதை வேணா இருக்கலாம். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா that value becomes 0. For example, d by dx of 5 is equal to 0. d by dx of any constant k is equal to 0. அப்போ எக்ஸ பொறுத்து ஏதாவது வேல்யூ வந்தா மட்டும்தான் அந்தந்த வேல்யூ. ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத நீங்க எழுதிக்கணும். நவ் y is equal to any constant into a variable. அந்த u அப்படின்றது வேரியபிள், அது c அப்படின்றது கான்ஸ்டன்ட். எனி கான்ஸ்டன்ட் into variable வந்துச்சுன்னா how can you differentiate? The differentiation dy by dx equal to c அப்படியே எடுத்து du by dx. இப்போ அந்த வேரியபிளை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். அதுல வந்து உள்ள கான்ஸ்டன்ட் அப்படியே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா y is equal to 5x அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5t அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So dy by dx is equal to 5 into dt by dx. Okay. இப்போ ஒரு 3 வேரியபிள் இருக்கு. That is y is equal to plus or minus u plus or minus v plus or minus w. So dy by dx is equal to plus or minus du by dx plus or minus dv by dx plus or minus dw by dx. இது ஒரு 3 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்?
இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி தான். உள்ள வந்து ப்ராப்ளம் போடக்குள்ள உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்க மாதிரி போட்டாச்சா. அடுத்தது போலாமா? போட்டீங்களாப்பா? பேசுறது கேக்குதா இல்லையா? Let y is equal to x power n. Y is equal to x power n அப்படின்னு வச்சுக்கோங்க. How can you differentiate this? dy by dx ஓட வேல்யூ என்ன? n into x power n minus 1. இந்த என்ன பார்க்கணும். யாரு மியூட் பண்ணுங்க. யாரு கண்ணாபின்னு சத்தம் வருது பாரு. யாரு மியூட் பண்ணாம வச்சிருக்கீங்க? வீட்டில் உள்ள சத்தம் தான் கேட்குது. ஆடியோ மியூட் பண்ணுங்க. நான் கேட்க உள்ள மட்டும் ரிலீஸ் பண்ண பாரு. இப்போ y is equal to x power n அப்படின்னு வச்சுக்கிட்டா dy by dx equal to n into x power n minus 1 அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் d is equal to யாராவது நாய் சொல்லிட்டே யார் மியூட் ரிலீஸ் பண்ணி நாய்ஸ் பண்றீங்க? ஸோ இது எப்படி இதுலன்னா dy by dx equal to இங்க பாருங்க nங்கிறது இப்போ 3 into x power 3 minus 1. So dy by dx equal to 3x square அப்படின்னு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 5x power 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சு we can write dy by dx differentiation of y with respect to x equal to 5 அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும் into 4 into x power 4 minus 1. Okay, that is dy by dx equal to 20 into x power 3. Okay, இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது, that is y is equal to k into x power 5 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So dy by dx equal to 5k into x power 4 அப்படின்னு வரும். ஓகே, இப்படிதான் வந்து இந்த பவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய மெத்தட். y is equal to x power 3 அப்படின்னா dy by dx equal to 3 into x power 3 minus 1 அப்படின்னு வரும். சரி சார், இப்போ y is equal to y is equal to x power minus 2 இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா now we can write dy by dx equal to minus 2 x power minus 2 minus 1. dy by dx equal to minus 2 into x power minus 3 அப்படின்னா. Okay, if y is equal to minus x power minus 1 அப்படி இருக்குன்னு வச்சு, that is 1 by x. y is equal to 1 by x அப்படின்னு இருக்கு. இது எப்படி எழுதிங்க?
which is equal to x power minus 1 அப்படின்னு எழுதிருக்கேன் இல்லையா? So dy by dx equal to இது என்ன minus 1 into x power minus 1 இல்லையா? So which is equal to minus of x power minus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லது which is equal to minus 1 by x square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வரல அப்படியே போட்டுருக்குங்க. So now you can see dy by dx is said to be what? Velocity. Okay, then how can you find acceleration? Acceleration is this is said to be v, velocity is equal to, and acceleration a is equal to what means dv by dt is said to be acceleration. So dv by dt, how can you write v is equal to dy by dx. So dv by dt is equal to d by dt of what? dy by dt. Time பொறுத்து போட்டுக்கலாம், இல்ல x ன்னு போட்டுக்கலாம், x வச்சு டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அது ஆக்சலரேஷன் வரும். பட் இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, x ன்னு வச்சு. இது அடுத்த கேஸ். எக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? டைம் கொடுக்கலாம். நம்மளுக்கு எப்படின்ட்டு பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2t cube plus minus 5t square minus 5t square plus 4t minus 2 plus 4t minus 2. Find the velocity acceleration. Velocity v is equal to என்னன்னா ds by dt. Differentiation with respect to time. Acceleration a is equal to dv by dt. Acceleration. So this can be written as d by dt of ds by dt. So which is equal to d square s by dt square. இந்த டீக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டாதான் அர்த்தம் கிடையாது, டீயை தனியா பிரிக்க முடியாது, dt ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வரீங்க. இதை டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே டைரக்டா சொல்லுங்க. அப்படியே டைரக்டா சொல்லுங்க. டிஃபரன்சியேஷன் ஆஃப் s t ஸ்கொயர் 6t ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 10t இங்க 4 பிளஸ் 4 வெறும் 4 மட்டும் வரும். ஏன்னா 0ல இங்க வந்து t பவர் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? t பவர் 1ன்னா 1 into t பவர் 1 minus 1 வருமா? 1 minus 1 வந்து 0ன்னு ஆயிடும். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே இந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு இல்லையா? வெலாசிட்டிக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, அடுத்தது ஆக்சலரேஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சலரேஷன் எப்படி எடுத்துப்பீங்க? எகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது ஆக்சலரேஷன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, திரும்பி நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது அப்படியே 12t minus 10. 12t minus 10 இது ஆக்சலரேஷன். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா at time t is equal to 5 seconds, t is equal to 5 seconds கொடுத்தாங்கன்னா
வாட் இஸ் த வெலாசிட்டி கேக்குறாங்க. எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். t is equal to 5 செகண்ட். இன்னும் ஈஸியா போனா t is equal to ஒரு 2 செகண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னும் ஈஸியா இருக்கும். t is equal to 2 செகண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா வாட் இஸ் த வெலாசிட்டி? v is equal to what? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப இந்த t இருக்கிற இடத்துல அந்த 2 போடுறீங்க. அப்ப 6 into 2 square minus 10 into 2 plus 4 ஓகேவா is equal to 2 square வந்து 4 6 4s are 24 24 minus 20 10 into 2 20 plus 4. What is the velocity? இங்க பாருங்க இதுல 20 போயிடுச்சுன்னா மீதி 4 இருக்கு. 4 plus 4 8 meter per second is the velocity. Okay. அதே மாதிரி what is the acceleration? இந்த 2 secondsல what is the acceleration? என்ன பண்ணுவீங்க? 12 into 2 minus 10. So 12 2s are 24 minus 10 is equal to 14 meter second power minus 2. This is acceleration. அது என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? வெலாசிட்டி கிடைச்சிட்டு. அதே மாதிரி எகெயின் வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குது. சப்போஸ் டைம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமுக்கான வேல்யூ போட்டீங்கன்னா அப்ப வெலாசிட்டி 8 மீட்டர் பெர் செகண்டா இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? 14 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரா இருக்குது அப்படின்னு போட்டு. ஓகே, போட்டுட்டீங்களா? இப்ப உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பிசிக்ஸ்ல நான் இப்ப சொன்ன இந்த இதெல்லாம் வந்து நமக்கு பிசிக்ஸ்ல வரும். ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து எலாபரேட் டிஃபரன்சியேஷன் போல பிசிக்ஸுக்கு தேவையான டிஃபரன்சியேஷன் இப்போ என்னவோ அதை நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு மேத்ஸ்ல வந்து எலாபரேட்டான டிஃபரன்சியேஷன் நடத்துவாங்க. அப்புறம் இன்னொரு ஃபார்ம் இருக்கு நமக்கு என்ன அப்படின்னா யூவி ஃபார்ம் இருக்கு. 2 வேரியபிள் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? If y is equal to uv, y is equal to uv, u variable, v variable. என்ன அருணகிரி யாரு? u variable, y variable. இப்ப இதை எப்படி நீங்க x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க இல்ல t பொறுத்து டிஃபரன்ஷியேட் எதை வேணா வச்சுக்கோங்க. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx dy by dx equal to இது u dv அப்படின்னா என்னதான் u into dv by dx plus v into du by dx. புரியுதா? 2 வேரியபிள் வந்து மல்டிப்ளிகேஷன்ல வந்துச்சுன்னா ஒரு வேரியபிளை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அது வேல்யூ என்னவோ அதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதே மாதிரி அடுத்தது செகண்ட் வேரியபிள் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். சரி, இந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தி வேல்யூ எக்ஸ்போனென்ஷியல் பவர்? பாருங்க d by dx of e power x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? If you are differentiating anything expressionல வந்துச்சுன்னா எக்ஸ்போனென்ஷியல்ல வந்துச்சுன்னா அது வேற வழியே கிடையாது, e power x தான். Differentiating of e power x give the e power x. சரி, differentiation d by dx of log x க்கு என்ன? d by dx of log x equal to என்னன்னா 1 by x. என்ன ஃபார்முலா? Differentiation of log x equal to 1 by x. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்க dx ஏதாவது சொல்றோம்னா இங்க x இருந்தா சொல்றோம். சப்போஸ் d by dt of e power t அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவீங்க? e power t ன்னு போட்டுக்கோங்க. அப்ப இங்க t இருக்குதுன்னா இங்க t இருந்தாதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். புரியுதா? அதே மாதிரி d by d theta of sin theta அதுக்கு என்ன பண்ண முடியும்?
which is equal to cos theta. sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? cos theta ன்னு வரும். சரி, d by d theta of cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta அப்படின்னு வரும். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பொறுத்தவரையில d by dt of sin thetaங்கிறது cos theta, d by dt of cos thetaங்கிறது என்ன வரும்? மைனஸ் sin theta அப்படின்னு வரும். ஓகே, இப்போ d by dt of sin theta அப்படின்னா என்ன வரும்? இது பாருங்க, d by dt of sin theta. நம்ம என்ன பாக்குறோம் பாருங்க, இதுல வந்து d by dt அப்படின்னா sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ண dd by ஈக்குவல் டு போடக்கூடாது. dt of அப்படின்னா இது cos theta. அதே மாதிரி d by dt of cos theta அப்படின்னா அது மைனஸ் sin theta. என்ன போட்டிருக்கேன்? d by dt of sin theta, இதெல்லாம் theta. இதை வந்து டைம் கொடுத்துருக்கேன். இப்படி போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு cos theta into d theta by dt. இது மாதிரி டிஃபரன்ஷியேட், இது மாதிரி t பொறுத்து டிஃபரன்ஷியேட் வருது அப்படின்னா sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா d theta by dt அப்படின்னு வரும். அதுக்கான ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இதுல d by dt of cos theta அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin theta இன்ட்டு d theta by dt. இப்போ இங்க வந்து தீட்டாவுக்கு பதிலாக ஒரு ஒமேகா டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. தீட்டாவுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, ஒமேகா டி இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கீங்க. instead of theta is equal to omega t அப்படி இருக்கிறதா வச்சு. இப்போ d by dt of cos omega t அப்படின்னு போட்டுக்கலாமா? is equal to என்ன வரும்? மைனஸ் sin omega t. இந்த தீட்டாவை அப்படியே எழுதிருக்க, மைனஸ் sin omega t இன்ட்டு d theta by dt தானே, இன்ட்டு அப்ப என்ன பண்ணும்? d omega t by dt அப்படின்னு வருமா? d omega t by dt வருமா? அப்ப இது வேல்யூ என்ன ஆயிடும்? இந்த dt கேன்சல் ஆகி மைனஸ் sin omega t இன்ட்டு ஒமேகா. இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஒமேகா sin omega t அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரியே இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் d by dt of sin omega t அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது எப்படி எழுதிங்க? sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t. ஒமேகா t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒமேகான்னு வரும். இங்க அதே மாதிரி ஒமேகா டி ஒமேகான்னு வந்துச்சு, அதை டைரக்டா போட்டுருக்கோம். இஸ் ஈக்குவல் டு ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு. ஓகே, எழுதிங்க இதெல்லாம். இதாச்சு இல்லாமா? எழுதியாச்சா? எழுதியாச்சாப்பா? தேவி பாலா இருக்காளா? சரி, அடுத்தது பாருங்க.
இப்போ இது சொன்ன மாதிரி y is equal to sin 3 theta அப்படின்னு வந்திருக்கு. y is equal to sin 3 theta. இப்போ dy by d theta is equal to sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta. cos thetaங்கிற இடத்துல என்ன இருக்குது 3 theta இருக்குது. அகைன் இந்த 3 பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த theta பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துரும் 3 ன்னு வந்துரும். சோ இப்படி போட்டா 3 cos 3 theta. இப்படி போட்டுக்கலாம். So differentiate ax square plus bx plus c. Y is equal to ax square plus bx plus c. அப்படின்னு போட்டுருங்க. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? dy by dx is equal to 2a ங்கிறது கான்ஸ்டன்ட், a b c மூணுமே கான்ஸ்டன்ட், 2ax plus b அப்படின்னு வந்துருமா? 2ax plus b. ஏன்னா இந்த எக்ஸுக்கு பவர் 1ன்னு அர்த்தம், வெறும் b மட்டும் வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ dy by dx equal to 2ax plus b அப்படின்னு வந்துடும். ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு மேலோட்டமா அதாவது எது எதெல்லாம் பிசிக்ஸ்ல வருமோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த இன்டகிரேஷன், இதோட ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன். இது என்ன நம்ம சொன்னோமோ அதுக்கு அப்படியே தலைகீழ சொன்னோம்னா அது இன்டகிரேஷன். எப்படி சார் அப்படின்னா டி பை டிஎக்ஸ் பதிலாக இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் காஸ் எக்ஸ்னு வரும். இங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் காஸ் தீட்டாவுக்கு தானே மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துச்சு, அது இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் தீட்டாவுக்கு பிளஸ் சைன் தீட்டான்னு வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இன்டகிரேஷன்ல என்னன்னு நம்ம இந்த சொல்லிட்டேன், வாட் இஸ் இன்டகிரேஷன் சொல்லிட்டேன் இல்லையா? இன்டகிரேஷன்ல இன்டகிரேஷன் ஆஃப் dx அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து x. இதெல்லாம் ஃபார்முலாஸ் அப்படியே நீங்க எழுதிட்டே வரும். dx இன்டகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு x. அதே டிஃபரன்சியேஷன் ஆஃப் நீங்க ஒண்ணுன்னு போடுங்க, டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ்னா ஒண்ணுன்னு போடுவீங்க இல்லையா? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுங்க இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து எப்பயுமேமா என்ன டெரிவேட்டிவ் இருக்கோ அந்த டெரிவேட்டிவ் வரணும். ஓகேவா? டிஎக்ஸ் எக்ஸ்னா டிஎக்ஸ் இருக்கணும், ஒய்னா டிஒய் இருக்கணும், ஓகே, டினா டிடின்னு இருக்கணும். அப்போ எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 இதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1. அதுல என்ன போட்டீங்க? அதுல டிஃபரன்சியேஷன் என்ன பண்ணிருப்பீங்க? n into x power n minus 1 போட்டீங்க இல்லையா? அதே மாதிரி n plus 1 by n plus 1. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் பவர் 2 plus 1 by 2 plus 1 is equal to x cube by 3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் t பவர் 5 into dt அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. is equal to t பவர் 5 plus 1 by 5 plus 1 is equal to t பவர் 6 by 6 அப்படின்னு. Integration of 1 by x into dx, integration of 1 by x into dx is equal to log x. அதில் பார்த்தோம் இல்லையா?
இன்டகிரேஷன் ஆஃப் லாக் எக்ஸ்க்கு 1/x போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் 1/xக்கு இதுல லாக் எக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் e power x into dx is equal to e power x. Exponential. Integration of cos theta into d theta is equal to என்னன்னா sin theta. And integration of sin theta into d theta is equal to என்ன அப்படின்னா minus cos theta. இங்க பாருங்க, இந்த d theta dx இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதோட டிஃபரன்ஷியல் வேரியபிள் அங்க இருக்கும். x இருந்தா dx, t இருந்தா dt, theta இருந்தா d theta. அப்படி இருந்தாதான் இன்டகிரேஷன் பண்ண முடியும் நீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இன்டகிரேஷன்ல ஒரு 2-3 சம்ஸ் கொடுக்குறேன். 4x கியூபை இன்டகிரேஷன் பண்றேன். இதை போட்டீங்களாப்பா? இதை பாருங்க. இப்போ அந்த 4x கியூபை இன்டகிரேஷன் ஆஃப் என்ன போடுவீங்க, 4x கியூப் இன்ட்டு dx அப்படின்னு போட்டுருக்கீங்க இல்லையா. இதை 4x கியூப் நம்ம இன்டகிரேஷன் பண்ண ஃபார்முலா என்னது, x பவர் n+1/n+1 தான் ஃபார்முலா இல்லையா. அப்ப 4 இன்ட்டு x பவர் n+1னா 3+1/3+1 is equal to 4x பவர் 4/4 வந்துருமா. இந்த 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், x பவர் 4 அப்படின்னு வரும். சம் நம்பர் 2 பாருங்க, இது என்ன எழுதிக்கலாம், x பவர் -2 எழுதிக்கலாமா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் -2 into dx அப்படின்னு போட்டுக்கலாம். x பவர் -2 அப்படின்னா x பவர் -2 + 1/-2 + 1 is equal to -2 + 1 அது x பவர் -1 divided by கீழே -1 is equal to -1/x போட்டுக்கலாமா. x கீழே கொண்டு வந்துட்டு அந்த மைனஸ் மெண்டி கொடுத்துட்டேன், -1/x. ஸோ x பவர் 1/x² இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x² into dx equal to என்ன போட்டுக்கலாம், -1/x போட்டுக்கலாம். அப்ப இது அப்படியே டைரக்டா இன்டகிரேஷன் ஆஃப் 3x² - 7x + 4 இதை அப்படியே இன்டகிரேஷன் பண்ணா என்னன்னா பார்ட்டா இன்டகிரேஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். இது இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா 3 into x³/3 -7 into x பவர் 1+1 x2/2 வந்துருமா. வெறும் x இருக்குன்னா என்ன அர்த்தம், 1 ஆட் பண்ண அர்த்தம், x பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1+1/1+1 பிளஸ் இது இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும், வெறும் கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ண என்ன வரும்னா அதுக்கான அந்த எக்ஸ் வந்துடும், 4xன்னு வந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 4 into dxன்னு அர்த்தம் இல்லையா. dx இன்டகிரேஷன் பண்ணா வரும், எக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதனால இங்க 4ன்னு வரும். அது எப்படி ஆக்சுவலா பிரிச்சு இன்டகிரேஷன் பண்ணும் அப்படின்னா பிளஸ்ன்னு வந்தா நீங்க பிரிச்சு இன்டகிரேஷன் பண்ணலாம். நான் டைரக்டா போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணிக்கலாம், 3x² dx -7x into dx plus 4 into dx. பாருங்க 3x² dx போட்டிருக்கேன், -7x dx போட்டிருக்கேன் இல்லையா. 4 into dx அப்படின்னா 4 into dx இன்டகிரேஷன் பண்ணா x, அதனால 4x. ஓகே, இந்த ஃபார்ம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x³ - 7x²/2 + 4x இதான் அந்த பார்ட்டோடைய இன்டகிரேஷன் வேல்யூ போட்டுங்க. அது இப்ப நீங்க எந்த சம் போட முடியுமா பாருங்க, -2/x³ சம் நம்பர் 4 -2/x³ இன்டகிரேஷன் எப்படி போடுவீங்க, -2 அப்படியே வச்சுக்கிறீங்க, x பவர் -3 into dxன்னு போட்டுக்கிறீங்க இல்லையா. இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, -2 x பவர் -3 + 1/-3 + 1 இங்க என்ன வரும், -2 அப்படியே வச்சுக்கீங்க, x பவர் -3 + 1 -2ன்னு ஆயிடும், கீழேயும் -2ன்னு ஆயிடும் இல்லையா.
மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், 2 2 கேன்சல் ஆகும், என்ன வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் அப்படின்னு. ஓகே போட்டுங்க பிரதர். நிமிஷம் போட்டாச்சா, ஏச்சிட்டுமா? பாருங்க இது எப்படி போடுவீங்க? இஸ் ஈக்குவல் டு integration of 1 to 4 14/3 x power 1/2 into dx அப்படின்னு போட்டுப்பீங்க. இன்டகிரேஷன் 1 to 4. சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிப்பீங்க? அது x power 3/2/3/2 வந்துருமா? அதான ஆன்சர் இருக்கு. x power 3/2/3/2 அப்படின்னு வந்துடும். இதை நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2/3 into x power 3/2 அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கான்ஸ்டன்ட் வெளில போட்டுடலாம். லிமிட் அப்ளை பண்ணும் இல்லையா? x power 3/2, அப்பர் லிமிட் 4, லோயர் லிமிட் 1. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுவீங்க பாருங்க. இப்போ 4 power 3/2 minus 1 power 3/2. இந்த 4 power 3/2 எப்படி பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இதுல 2 ஸ்கொயர் இன்ட்டு 3/2 அப்படின்னு போட்டுக்கலாமா? இதை மைனஸ் 1 power 3/2 1 தான் இல்லையா? இப்போ அந்த 2 2 கேன்சல் ஆகி 2 கியூப்னு ஆயிடுமா இல்லையா? 2 2 கேன்சல் ஆகி 2 கியூப்னு ஆயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப்னா 8. 8 minus 1, வெளியில என்ன இருக்குது? இந்த 2/3 இருக்கு. 8 minus 1 என்னது? 7. ஸோ 2 into 7/3 அப்படின்னு வந்துடும். ஸோ எவ்வளவு வரும்? 14/3. அதுக்கு ஆன்சர். ஓகேவா? இது யார் ஆன்சர் கரெக்டா சொன்னது? ஷகானாவா? ஷகானா தூங்கிட்டே இருந்தால, ஏஞ்சிட்டாளா? சரி, integration of minus pi/2 to pi/2 cos theta into d theta. லிமிட் பாருங்க, இதுல வித்தியாசமா இருக்கா? இது போட்டுட்டீங்களா? அது அடுத்த போலாமா? இந்த லிமிட் பாருங்க எப்படி வருதுன்னு. cos theta into d theta. cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நல்லா தெரியும், sin theta இல்லையா? இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா so sin theta, cos theta இன்டகிரேஷன் sin theta. லிமிட் என்ன சொல்லிருக்கீங்க? மேலையும் 90, pi/2 90 தானே, மேல +90, கீழே -90. அப்ப sin 90 minus sin of -90. ஓகே, இப்போ இந்த sin of -90 அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? sin of -90க்கு sin 90 அர்த்தம். ஓகேவா? sin 90 மைனஸ் என்றது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் sin 90 அர்த்தம். sin of minus theta is equal to minus sin theta. அப்ப sin 90 அப்படின்னு, which is equal to sin 90 ஓட வேல்யூ 1, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அந்த sin 90 ஓட வேல்யூ 1 equal to எவ்வளவு வரும்? 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கான வேல்யூ என்னது? ஆன்சரு 2. சார் இந்த சம்முக்கு லிமிட் என்ன சார் போட்டிருக்கீங்க? லிமிட் வந்து -pi/2 to +pi/2. ஓகே சார். தெரியலையே ஒழுங்கு அது. ஆமாம் சார். -pi/2 to +pi/2. அவ்வளவுதான்ப்பா உங்களுக்கு வரக்கூடியது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சில இது கொஞ்சம் அட்வான்ஸா வரும். இன்னொரு விஷயம், நீங்க வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க இந்த இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் நீங்க ஏறக்குறைய இதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இதுவே டைம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார்.
Okay, sir. தேங்க்